தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 7 காரியங்களை கர்த்தர் அருவருக்கிறார் என்பது வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் இருக்கு. அந்த 7 காரியங்கள் பட்டியலை நான் இப்போ வாசிக்கிறேன், கேளுங்க. மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை, துர்ஆலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. இதில் இந்த முதலாம் காரியம் மேட்டிமையான கண் அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா உடல் உறுப்புகளும் எப்படி தேவனுக்கு விரோதமாய் செயல்படலாம் அப்படின்ற ஒரு பட்டியலை காமிச்சு ஒரு எச்சரிக்கை கொடுத்து ஆண்டவர் தம்முடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறார். அது இந்த மேட்டிமையான கண்ணை பார்த்தீங்கன்னா அநேகருக்கு சில சில காரியங்களில் அந்த மேட்டிமையான கண் வந்துடும். நான் ஒரு இடத்துல உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கனால அடுத்தவங்கள கேவலமாக பார்க்கறது ஆண்டவர் அருவருக்கிற காரியம் வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சில வேளைகளை நம்ம இந்த தவறு செஞ்சுருக்கலாம். ஏன்ட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியம், மேன்மையான காரியம் பணத்தில் இருக்கலாம், உங்களுடைய பொருளில் இருக்கலாம், இல்லை உங்கள் உத்தியோகத்தில் இருக்கலாம். அதனால் மற்றவங்களை நம்ம குறைச்சி மதிப்பிட்டு அவங்கள கேவலமாக பார்க்குறதே கர்த்தருக்கு அருவருப்பின் வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த காரியங்கள், இந்த 7 காரியங்களும் தேவன் அருவருக்கிறத நானும் விரும்பாமல் அருவருத்து தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யணும்னு உங்கள் வாழ்க்கையில் சில முடிவுகளை எடுப்பீர்கள். ஆனால் தேவனுக்கு பிரியமாய் வாழ கற்றுக்கொள்வீர்கள். அநேகர் மத்தியில் நீங்கள் அங்கீகரிக்கப்படுவீர்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.